அன்பானவர்களே, உலகத்தில ரொம்ப முக்கியம். வெல்த் இல்ல. வெல்த்னா நான் சொத்து கிடையாதுங்க. ஹெல்த். ஆமா. அதுவும் இப்ப தாத்தா சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். தாத்தாவுக்கு வந்து 62 வயசு ஆகுது. நான் சொல்றேன்னா, நீங்க வந்து அது கேட்கலாம். வயசு ஒரு சின்ன பையன் சொல்றான்னா, அது கேட்க வேண்டியதில்ல. இப்ப நான் 62 வயசு இருக்குது. ரைட்டா? அப்ப நாம வந்து இவ்ளோ நாளா எப்படி ஆரோக்கியமா வந்திருக்குன்றது தான் முக்கியம். புரியுதா? ஒரு மனிதன் வந்து அவன் பேருக்கு பின்னாடி இங்கிலீஷ்ல இருக்கு பார்த்தீங்களா? ஆல்ஃபாபெட். ஆமா. ஏ டூ இசட் வரைக்கும் போட்டுக்கிறதுக்கு பேரு வந்து கல்வி இல்லங்க. அனுபவம் தான் கல்வி. ஆமா. நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் கையில தாங்க சாப்பிடணும். கைய 2யும் வெட்டிட்டா எப்படி சாப்பிடுவேன்? எவனாவது ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன். புரியுதா? அதனால எவனாவது ஊட்டி விட்டா தாங்க சாப்பிடுவேன். இப்ப ரஜினிகாந்த் இருக்கிறாரு. ரஜினிகாந்த் பாருங்க. இத பாருங்க. கொளுத்துவா நான் காப்பிரைட் போட்டாலும் போட்டுருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், சின்ன வயசுலேருந்தே நான் சிகரெட் குடிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து 3 வயசுலேயே துண்டு பீடி ரோட்டில் கட்டு எடுத்து ஒரு சரியாக எங்கள் அம்மா போட்டு என்ன மிரின்னு மிரிச்சிருக்கு ஒரு நாள் பூரா. ஸோ ஆரோக்கியம் என்பது 8ல் இருக்குங்க. 8 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதாங்க. 8க்குள்ளார என்ன 8க்குள்ளே இருக்கு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி டெய்லி ஆமாம். ஆமா. வீட்ல கொஞ்ச நேரம் ஆடுங்க. அதுக்காக குடிச்சிட்டு ஆடாதீங்க. அதெல்லாம் நீந்துட்டு தான் நம்பர் 1 எக்ஸர்சைஸ். பட் எங்க போய் நீந்த முடியும்? குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல. குடிக்கிறதுக்கு சரக்கு இருக்குது. அத குடிச்சிட்டு ஆடாத. டெய்லி வீட்ல ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் உனக்கு தெரிஞ்ச மாரி டான்ஸ் ஆடு. சூப்பரா இருப்ப. நான் அத தான் செய்றேன். அன்பானவர்களே, நீங்க பார்த்துருக்கலாம். நான் ஒரு 2 சாரி ஹவ் மச் 20,000 வீடியோக்கு மேல எவ்வளோ? 20,000 20,000 வீடியோ மேல நான் போட்டிருக்கேன். YouTubeல போட்டிருக்கேன். நான் ஒரு 9 வருஷமா ஐ அம் எ யூடியூபர். எனக்கு வியூஸ் போவாது. அது விட்டுருங்க. பட் YouTubeலயே அதிக வீடியோ போட்டவன் யாருன்னா நான் தான். அதே மாரி அதிக வியூஸ் இல்லாதவன் யாருன்னு பார்த்தாலும் அது நான் தான். அது விட்டுருங்க. அதுக்கு நான் வரல. இப்போ சாக்ரடீஸ் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய குறைஞ்சபட்சம் ஒரு 500, 1000 வீடியோவாவது நான் போட்டிருப்பேன். இன்னைக்கு அவர பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிரேக்கத்துக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தத்துவம் தான். அந்த காலத்தில பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எப்படி வந்து இந்த வ வ வ அந்த டைம் கீம் இந்த மாரி விஷயம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அப்போ வந்து மதகுருமார்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த மாரி விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த பாரம்பரிய விஷயங்கள் சிலது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வானியல் வானத்த வச்சு வந்து கணக்கு போடுறது, கண்டுபிடிக்கிறது, மழை வரும், வராது, அந்த மாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த அப்புறம் அதுக்கு முன்னால காலங்கள்ல மக்கள் முன்னோர்கள் சொல்றோம்ல, முன்னோர்கள் ஆதிவாசிகளும் இந்த பொம்மை மலையில கிளையிலலாம் அந்த பொம்மை கிம்மை அப்புறம் வந்து குறியீடுகள் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா? அதை வச்சு வந்து பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ரேடியேட் ரே ரேடியேட் ஏதோ சொல்கிறாங்க இல்லைங்க, அதாங்க இப்போ டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்தில் தான் இப்படி கணக்கு போடுறாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க சொல்ல மனோதத்துவம். ஆமா. ஏதாவது நம்ம ஜோசியக்காரன் இருக்காங்க, திருட்டு ஜோசியக்காரனுங்க நம்ம ஊர்ல. இந்த மாதிரி வச்சு தான் நெறைய விஷயங்கள அவங்க வந்து கணிச்சாங்க. அப்புறம் நெறைய மாறுதல்கள் வந்தது. ஏகப்பட்ட கலீலியோ வந்தாரு. அப்புறம் டார்வின் வந்தாரு. என்னென்னமோ விஷயம் அத விட்டுருங்க. பட் தத்துவம் என்றால் அதற்கு வந்து நம்ம கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் தான். அவர் வந்து தான் நெறைய விஷயங்கள வந்து என்ன பண்ணாரு, அந்த காலத்தில மாத்துனார். அது பார்த்தீங்கன்னா, கிமு 469 அல்லது கிமு 470. நான் ஏன் இந்த மாரி எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதெல்லாம் நான் ஓரளவுக்கு நம்புவேன். டேட் ஆஃப் பர்த் இல்ல, இந்த ராமாயணம், கீமாயணம் அந்த மாரி ஏகப்பட்ட புராணங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, காலத்துக்கு ஏத்தா மாரி, அவங்களுக்கு ஏத்தா மாரி வந்து நெறைய விஷயங்கள புத்தகத்தில வந்து மாத்திடுவாங்க. இன்னும் சொல்லப்போனா தடை பண்ணிடுவாங்க. ஓ! இந்த புத்தகம் நெறைய இந்த மாரி இருக்கு. டாவின்சி கோடு ஒரு படம் ஒண்ணு இருக்கு. இயேசுநாதருக்கு கல்யாணமே ஆயிருக்குது. ஆமா. குழந்தை குட்டிலாம் இருக்குதுன்ற மாரி ஒரு சினிமா படம். அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. ஏகப்பட்ட புஸ்தகங்கள் வந்து நீங்க அப்படியே வந்து எல்லாத்தையும் நீங்க நம்ப வேணாம். எல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாரி இடைச்சொற்கள்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்பப்ப ஆதியாகமம், தள்ளுபடி ஆகமம், ராமாயணம், கீமாயணம் இப்படி எதிர்க்கு எதிர்மறையா ஒண்ணு. இப்படி ஒருத்தர் நல்ல மாதிரி ஒருத்தர் எழுதியிருப்பாரு, கெட்ட மாதிரி ஒருத்தர் எழுதியிருப்பாரு. இப்ப நான் இருக்கிறேங்க. என் கூட வந்து எவ்வளவோ பேர் பழகுறாங்க. எல்லாருமே வந்து நான் என்னை பத்தி நல்லாவா எழுதுவான்? தப்பா எழுதுறவனும் இருப்பான்ல. ஏன்னா 24 மணி நேரமும் என் கூட எல்லாரும் இருக்கிறானுங்களா என்ன? ஒரு 5 நிமிஷம் இருப்பான். அத வச்சு பார்த்துட்டு, அத வச்சு அவன் எதையாவது எழுதிட்டு போயிடுவான். ஸோ, ஒருத்தரை பற்றி நம்ம சொல்ல வேண்டும்னாக்க, முழுதாக அவரை வந்து அறிந்து கொள்ள முடியவே முடியாது. ஒரு காலம் முடியாதுங்க. அவனாலேயே முடியாது. இப்ப நான் இருக்கிறேன். என்ன நான் ரொம்ப நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன்.
பட் உண்மை எதுவென்றால் அது இல்லை. நானும் இன்னும் என்னை அறிந்து கொள்வதற்கு நிறைய படித்து கொண்டு இருக்கிறேன். டெய்லி படிக்கிறேன். என்ன கரெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் நினச்சிக்கிறேன், நம்மளை நல்லா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியுது, நம்ம சாவு முதல் கொண்டு என்னைக்குன்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது நான் நினச்சின்னு இருக்கிறேன். ஆனால் அதுவும் தப்பு தான். ஸோ விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். இது எதுக்கு இப்போ அவருடைய சரித்திரம் தான். சாக்ரட்டிஸ் சின்ன புஸ்தகம் தான் இது. பெரிய பெரிய புஸ்தகம் என்கிட்ட நிறையா இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அப்போ அந்த சாக்ரட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தத்துவ உலகில் கிரேக்க நாட்டிற்கு என்று ஒரு பெரும் பாரம்பரியம் உண்டு. கிரேக்கத்துக்கு பெரும் பாரம்பரியம் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தில் தத்துவம் என்பது வானியல், அதான் சொல்லலாம் வானியல், அப்புறம் வடிவியற் கணிதம். வடிவியர்னால் இந்த நம்ம அந்த மலைகளில் கிளைகளில் நிறைய குறியீடுகள், கல்வெட்டுகள், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அப்புறம் இயற்பியல், அப்புறம் மனோதத்துவம் போன்ற பல துறைகளை சார்ந்து தான் இருந்தது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நம்ம தலைவர் சாக்ரட்டிஸ் தோன்றுகிறார். என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னாக்க, இதை மறுத்து இதெல்லாம் தத்துவம் இல்லையா, நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் தத்துவம் இல்லையா, குருமார்கள் சொல்லுவதெல்லாம் தத்துவம் இல்லையா அப்படின்ட்டு. ஆமாம், அப்படி அவர் உடைக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இதை மறுத்து தத்துவம் என்பதை அறம், நல்லா கவனிக்கணும், அறம்படி வாழ்தல், நல் ஒழுக்கம் பாருங்க. அப்போ அறம் இல்லை, அந்த காலத்தில் அறம் இல்லைங்க. அதனால தான் அறம்படி வாழ வேண்டும் என்கிறார். நல் ஒழுக்கம் இல்லைங்க, நல் ஒழுக்கம் அப்போ இல்லை, அப்போ நல் ஒழுக்கம் வேண்டும் என்கிறார். அரசியல் சுத்தமாக சரியில்லைன்றார். அரசியல் நாசன்றார். எப்போ? கிமு 469 காலகட்டத்திலேயே. அப்போவே அரசியல் நல்லா இல்லை, அப்போவே ஒழுக்கம் இல்லை, அப்போவே பாருங்கங்க எதுவுமே இல்லை. என்ன இல்லை? அறம் இல்லை, நல் ஒழுக்கம் இல்லை, அரசியல் நல்லா இல்லை, நீதியே இல்லைங்க, நீதியே கிடையாதுங்க. எப்போங்க? கிமுலங்க. கிபியே அதை ஆயிடுச்சிங்க. 2025 இதுவே ஒரு 2025 ஆண்டுகள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ரிவர்ஸில் போகணும். அப்போ ஏகப்பட்ட வருடங்கள், ஒரு 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்பே அறம் இல்லை, நீதி இல்லை, ஒழுக்கம் இல்லை, அரசியல் சரியில்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம் கிரேக்க தத்துவப்படி. மேலை நாடுகளுக்கு தான் அவர் சொல்லுவது பொருந்தும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும். எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கிறாங்கல்ல, அவருக்கு எவ்வளோ சினிமா படம் இருக்குது, எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பாடல் ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஆனால் கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள் என்று யாருக்கு அந்த பாடல் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது? எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மட்டும்தான் அந்த கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள் அப்படி சொல்லி பாடல் புத்தகங்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது. வேறு சிவாஜி கணேசனுக்கு இருக்குதா? ரஜினிகாந்துக்கு இருக்குதா? கமலஹாசனுக்கு இருக்குதா? இல்லாட்டினா அந்த காலத்து தியாகராய அவர் பேர் பாகவதரா? பாகவதருக்கு இருக்கா? இல்லாட்டினா ஒருத்தர் இருப்பாருங்க, சாமாங்க, அவர் பாட்டு பாடிக்கின்னு ஆக்ட் பண்ணுவார். நல்ல பேருங்க, அவர் பேர். நிறைய பேர், ரொம்ப பேர், எங்கள் கண்டஸ் ரொம்ப பேர் இருக்காங்கங்க. எனக்கு தொண்டையில் இருக்குது, வரல. நான் என்ன சொல்ல வரேன், கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள், இந்த பாடல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்திருந்து, எங்கிருந்து அந்த வரிகள், அந்த தத்துவங்கள் எடுக்கப்பட்டதுன்னா சாக்ரட்டிஸ் தான் எடுக்கப்பட்டது. நீங்கள் வேணால் எடுத்து போய் பாருங்கள். இப்போ பைபிள் எடுத்துங்க, அப்புறம் குரான் எடுத்துங்க, அப்புறம் திருக்குறள் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எவ்வளோ புஸ்தகங்கள், அறம் சொல்லக்கூடிய நீதி கதைகள், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லாத்து உள்ளாரையும் போய் பாருங்கள், உள்ள நுழைஞ்சு பாருங்கள். சாக்ரட்டிஸ் சொன்ன தத்துவங்கள், பொன்மொழிகள் அது உள்ளே இருக்கும். நான் ஆய்வு செஞ்சுருக்கேன், நீங்களும் ஆய்வு செஞ்சு பாருங்கள். என் கருத்து தவறாக இருப்பின் அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. பட் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது இதை மறுத்து தத்துவம் என்பதை அறம், நல் ஒழுக்கம், அரசியல், நீதி மற்றும் ஒழுக்கம் சார்ந்தது என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாக்ரட்டிஸ் அவர்கள் தான். அப்புறம் அவர்தான் புகழ்பெற்ற கிரேக்க தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து. அவர்தான் கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ். சினிமா படம்லாம் பார்த்துருப்பீங்க. சிவாஜி கணேசன் கூட ஏதோ ஒரு படத்தில் ஏதோ இருக்குது, சரியாக சொல்ல தெரியல. அப்புறம் மேலை நாட்டு தத்துவங்களுக்கு இவரது தத்துவம் தான் அடிப்படையாக அமைந்தது. மேலை நாடுகள், நம்ம ஊரை விட்ருங்க, மேலை நாடுகளுக்கு தான் பொருந்தது அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துங்க. இங்கே அது பொருந்தாதா எனக்கு தெரில. சரி விட்டுருங்க. கிமு 469 அல்லது 470 ஆண்டு ஏதென்ஸ் நகரில் உள்ள டீம் எலோபர்ஸ் என்ற பகுதியில் சாக்ரட்டிஸ் பிறந்தார். அவரது தந்தையார் ஜொப்ரானிக்ஸ் ஒரு சிற்பி ஆவார். அவங்க அப்பா ஒரு சிற்பி, சிலை
எல்லாம் செதுக்குவாங்க, சிலை வடிப்பவர்கள். தாயாரின் பெயர் வந்து பேனரேட். அவங்க தாயார் அம்மா பேர் வந்து பேனரேட், அப்பா பேர் வந்து ஜொப்ரானிக்கஸ். ஓகேவா? அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பா பேர் கண்டிப்பாக தெரியணும்ல, அம்மா பேர் தெரியணும்ல. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் சாக்ரட்டிஸ் தன் ஆரம்ப பள்ளி படிப்புக்கு பிறகு கவிதை, கணிதம், அப்புறம் வந்து வடிவியல் கணிதம், அதாவது அந்த குறியீடு அந்த மாதிரி விஷயம், அப்புறம் வானியல் ஆகியவற்றை படித்தார். சாக்ரட்டிஸுக்கு ஆர்ச்செலஸ் என்ற தத்துவவாதி தான் ஆசிரியராக இருந்தார். யார்? ஆர்ச்செலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் தான் ஆசிரியராக இருந்தார். யாருக்கு? சாக்ரட்டிஸுக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்பா, அம்மா, ஆசிரியர் முக்கியம் இல்லையா? மாதா, பிதா, குரு தெய்வம் முக்கியம் தானுங்க. ஸோ அப்படி பார்க்க போனாக்க நம்ம முக்கியமாக அவருடைய விஷயத்தை வந்து நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, அவர் பிறந்த வருடமானது கிமு 469, அல்லது 470. சரி, அப்பா பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் பிறந்தார், ஏதென்ஸில் பிறந்தார். ஏதென்ஸ் நகரில் உள்ள டீமெலோபீஸ் என்ற ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். அங்கே சாக்ரட்டிஸ் பிறந்தார். அவர் தந்தையார் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜொப்ரானிக்கஸ், மறந்துடாதீங்க. அப்புறம் அவர் வந்து ஒரு சிற்பி. அவருடைய தொழில் வேணும்ல. இப்போ கூட நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் அப்பா பேர் என்ன, அவர் என்ன வேலை பார்க்குறாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தானே கேட்குறாங்க. அந்த மாதிரி தான். அப்போ அவர் வந்து தொழில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிற்பி. அவர் வந்து தாயார் பேர் வந்து பேனரேட், முக்கியமானது அவள். அப்புறம் அதுக்கு மேலே பெருசாக எதுவும் தேவை கிடையாது. அப்புறம் சாக்ரட்டிஸ் தன் ஆரம்ப பள்ளி படிப்புக்கு பிறகு கவிதை, கணிதம், ஆரம்ப பள்ளி படிப்புக்கு பிறகு அவர் கற்றுக்கொண்டது கவிதை, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வடிவியல் கணிதம், அந்த மாதிரி விஷயங்கள், வானியல் ஆகியவற்றை படித்தார். இதுக்கு யார் உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சாக்ரட்டிஸ்க்கு ஆர்ச்செலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இருக்கிறார். யார்? ஆர்ச்செலஸ் என்ற தத்துவவாதி. அவரும் ஒரு தத்துவவாதி தான். ஓகேங்களா? தத்துவம் பேசக்கூடியவர். அப்போ என்ற தத்துவவாதி தான் ஆசிரியராக இருந்தார். கிரேக்கத்தில் அனெக்சாகோஸ், கிரேக்கத்தில் வந்து அனெக்சாகோஸ் என்ற மற்றொரு தத்துவவாதி இருந்தார். அவரது விஞ்ஞான கோட்பாடுகள் சாக்ரட்டிஸை மிகவும் கவர்ந்தன. இது வரைக்கும் இருக்கட்டும், இது 10 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பிரியப்பட்டா சாக்ரட்டிஸ் பற்றி உங்களுக்கு அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேணா எங்கிட்ட ஏகப்பட்ட புஸ்தகம் இருக்குங்க. என் ஊடு பூரா புஸ்தகங்கள் தான். அதனால் உங்களுக்கு இப்போ யாரை பற்றி நீங்கள் கேட்டால் கூட என்னால் வந்து சொல்ல முடியும். பட் நீங்கள் கேட்டால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏற்கனவே வெளியே 4 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. இதில் பிராணன் போய் உயிர் போய் அதை நான் வந்து சொல்வதில் என்ன நன்மை இருக்கிறது? ஸோ வந்து நம்ம பாருங்கள், நம்ம சாக்ரட்டிஸ் வந்து மாபெரும் சிந்தனையாளர் மட்டும் இல்லைங்க. அவருடைய அதான் அவர் அதனால தான் அவர் வந்து விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. அவர் பேசுகிறது என்ன தெரியுங்களாங்க, ஏற்கனவே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை, அதான் மனோ தத்துவ முறையில், ஜோதிட முறையில் இது கரெக்டு, இது மதகுருமார்கள் சொல்லுவது போல் அப்படி இப்படி சொல்லி மூட நம்பிக்கைகள், கட்ட பழக்க வழக்கங்கள், இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் சாக்ரட்டிஸ். நல்லா நீதியோடு வாழ வேண்டும். அறம் எல்லாத்துலேயுமே அறம் இருக்கணும். அந்த மாதிரி ஒழுக்கம் இருக்கணும். அந்த மாதிரி எந்த காலத்திலையும் இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் எந்த கஷ்டமும் வந்து பணக்காரங்க, அரசியலில் இருக்கிறவங்க யாரும் வந்து செஞ்சிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனம் செலுத்தியவர் சாக்ரட்டிஸ். அவரை பற்றி உங்களுக்கு அவர் அடிக்கடி சொல்வார், உண்மையை மட்டும்தான் பேசணும். ஆமாம், என் கல்லறையில் வந்து நான் ஒரு பொய் பேசினவன் என்று என் கல்லறையில் வந்து எழுதிடக்கூடாது. நான் எப்பவுமே உண்மை தான் பேசுவேன், உண்மைக்காக தான் வாழ்வேன், அதனால் என் உயிர் போனால் கூட போகட்டும் அப்படி சொல்லி வாழ்ந்தவர் தான் சாக்ரட்டிஸ். தேவைப்பட்டால் கேளுங்க, மறுபடியும் நான் அவரை பற்றி பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப நன்றாக உற்று கவனிக்க வேண்டும். அதாவது இப்போ இந்த 2025 இருக்கு பார்த்தீங்களா, ஜனவரியில் இருந்தே, ஃப்ரம் தி ஜான்வரி, ஓகேங்களா. அவர் டொனால்டு ஜான் ட்ரம்ப் வந்து அதிபர் ஜனவரி 20 24 சரியாக தெரியல. அதில் இருந்தே போர் வந்து சீஸ் ஃபயர் போட்டிருந்தாங்க. எங்கள் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் வந்து போட்டிருந்தாங்க. பட் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா மறுபடியும் சீஸ் ஃபயர் அந்த ஆர்டர் இருக்குது. போர் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஆர்டர் இருந்து கூட முந்தா நேற்றா ஐ திங்க்
ஆமா. இஸ்ரேல் வந்து காசா மேல வந்து வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஒரு 200 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க. ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க, இப்ப இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அமெரிக்கா வந்து அவர்களை எல்லாம் வெளியேற்றுகிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷமாவே நடந்துன்னு தான் இருக்கு. இப்போ இவரு வந்து டொனால்டு ஜான் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தினார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஸோ அந்த மாரி இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் என்ற பெயரில் அவர்கள் வந்து அவர்கள் அவர்கள் நாடுகளுக்கு அனுப்பப்படுறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள் சந்தோஷப்படுங்க. எதுக்கு சந்தோஷப்படணும்? ஏன் சந்தோஷப்படணும்? அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஃப்ரம் தி ஜான்வரியில இருந்தே அமெரிக்கா தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் நியூஸ் பார்க்குறேன். நான் உலக நியூஸ் பார்க்குறவன் உங்களுக்கு தெரியும். நான் அதே தான் பொழப்பா வச்சுன்னு இருந்தேன். அதை நான் நியூஸ் படித்து சொல்கிறதே வேலை. இப்போ ஒரு 10 நாளாக நான் பண்ணுறது இல்லை. சரி, விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இப்போ என்ன நடக்குதுன்னா, டோட்டலி அந்த 50 மாகாணங்கள்லையும் தொடர்ந்து ஆமாம் அதை பேரழிவுகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? தட் மீன்ஸ் வாட் ஆமாம் வாட் டிசார்டர் என்னது? ஆமாங்க, டிசார்டருங்க. அதாங்க வாட் இஸ் இட்? அந்த புயல், அப்புறம் புழுதி புயல், அப்புறம் வந்து காட்டுத்தீ, அப்புறம் வெள்ளம், இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அங்கே தொடர்ந்து நடக்குது. அமெரிக்காவில் வந்து டெய்லின்னு சொல்ல அந்த காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து கலிஃபோர்னியாவில் அந்த காட்டுத்தீ மோர் தென் 14 டேஸோ என்னமோ வந்து எரிஞ்சின்னு காட்டுது. ரீசெண்ட்லி இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் கூட சேம் டைம் ஒரே நேரத்தில் வந்து காட்டுத்தீ அண்ட் ஃப்ளோரிடான்னு நினைக்கிறேன். ஃப்ளோரிடாவா அந்த பக்கத்தில் எங்கேயோ. ஆமாம், ஃப்ளோரிடா பக்கத்தில் காட்டுத்தீ. அப்புறம் ஓடுது அந்த என்னமோன்னு டைக்கூட ஏதோ ஒன்று சொல்லுவோமேங்க நாங்கள் நம்ம என்ன சுற்றி போவோமே அந்த புயல் புழுதி புயல், காட்டுத்தீ, புழுது புயல், அப்புறம் வந்து வெள்ளம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ இது மாதிரி ஒரு சேம் டைம். சரி, சுருக்கமாக சொல்கிறேங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு லாஸ் மேலே லாஸ். தட் மீன்ஸ் $1 $2 $1 $2 அந்த மாதிரிலாம் இல்லை, பில்லியன்ஸ் கணக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நம்ம ஏதாவது தோராயமாக சொல்லலாம்னாக்கா, இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்? அந்த மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு அளவுக்கு பணம் டாலர்ஸ் வந்து அங்கே வந்து இட்ஸ் வாட் அது ஒரு மாதிரி ஆகுதுங்க. சரியாக எனக்கு சொல்ல தெரியலைங்க. ஸோ மிக பயங்கரமான ஒரு பேரிடர்கள்லையும் சிக்கல்கள்லையும் அமெரிக்கா இப்போது அப்படியே தத்தளிக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் அப்படியே தத்தளித்து கொண்டு இருக்கிறது அமெரிக்கா. ஸோ அந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னு சொன்னவங்க அந்த அவங்க நாடுக்கு அனுப்பப்பட்டவர்கள் சந்தோஷப்படுங்க. இது நான் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் உலக செய்திகள் நீங்கள் படிக்க மாட்டீங்க. நான் உலக செய்திகள் பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கிறேன். 195 நாடுகள்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 10 நாடு விட்டுருங்க, மகிழ்ச்சி நாடுங்க. அந்த 10 நாளில் கூட டென்மார்க்குன்னு ஒரு நாடு, அதுவும் அதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. அந்த நாடு கூட என்ன தெரியுங்களா பண்ணுது? பீரங்கி தயாரிக்குதுங்க. பீரங்கினும் டேங்க் போருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களேங்க பீரங்கி. இது ஷூட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி. சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போது பெரிய நாடு, பயங்கரமான நாடு, அவங்க நல்லா செழிப்பாக இருக்காங்க, மகிழ்ச்சி நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நாடுகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க. பேரழிவுகளை பேரழிவுகளை தரக்கூடிய அணுகுண்டு, இந்த மாதிரி கன்னு, அந்த மாதிரி தென் மிசைல்ஸ், அந்த மாதிரி. ஸோ ஆயுதங்கள் நம்ம நாடும் தான். அது நம்ம நாடும் தயாரிக்குது. ஆனால் அது மற்ற நாடுகளுக்கு விற்கிறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் மற்ற அமெரிக்கா பொறுத்தாக்க அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் ஆயுதம் சப்ளை பண்ணுது. அதனால தான் அது வந்து வல்லரசாக இருக்குது. எல்லா நாடுகளுக்கும் ஆயுதம் போர் செய்வாங்கள்ல, அப்போது ஆயுதங்கள் தேவை தானே, அதை சப்ளை பண்ணுது. அப்போது ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பக்கத்து மக்கள் அமெரிக்காவுக்கு சாபம். ஏன்னா அவன் தானே எல்லா நாடுக்கும் விற்கிறான். ஆயுதம் விற்கலாமாங்க? முதல்ல ஆயுதம் தயாரிக்கலாமா? ஒரு அமைதி. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கங்க, அமைதி நாடுன்னு சொல்லுவாங்க. அமைதியாகவா இருக்குது?
சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் கலவரம், எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் தீவிரவாதம், எங்கே பார்த்தாலும் பாம் பிளாஸ்டிங் இந்த மாதிரி தானுங்க இருக்குது. இப்போது இந்த பாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து முதல் இடத்துல இருக்கிறவங்க யாருன்னா அமெரிக்கா தான். அப்போது அப்படிப்பட்ட ஆயுதங்கள் அவங்க தயார் பண்ணுறாங்க, பல நாடுகளுக்கு விற்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆயுதங்களை வாங்கி சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது சாவறது யாருங்க? அப்பாவி மக்கள். அப்பாவி மக்கள் ஏன் சாகணும்? நீ ஆட்டையே போடணுங்க. உனக்கு நாடு வேணும், வீடு வேணும், அதை ஆக்கிரமிப்பு பண்ணணும், இதை ஆக்கிரமிப்பு பண்ணணும், எதையோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீ வந்து சண்டை போடுற. ஆனால் சாவறது யார்? அப்பாவி மக்கள். ஸோ இந்த சாபமானது தான் அமெரிக்காவை இப்பொழுது வந்து வாட்டி வதைக்குதுன்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்குது. ஏன் நான் கூட சொல்கிறேன், நானும் அமெரிக்கா, எனக்கும் ரொம்ப அமெரிக்கா பிடிக்கும். ஐயோ, நான் ஒரு அமெரிக்கனா பிறக்கலையேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாள் ஏங்கி இருக்கிறேன். ஆமாம், அடிக்கடி ஐம் அமெரிக்கன் நான் எங்கள் வீட்டாண்டெல்லாம் கத்துவேன். பட் இப்போது அந்த வார்த்தையை நான் வந்து பேசுறது இல்லை. இப்போ நான் அப்படி சொல்கிறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் பேரிடர்கள், துன்பங்கள், மரணங்கள், எங்கே பார்த்தாலும் பிண வாடை மேலோங்கி கொண்டிருக்கிறது. சரி, நான் விஷயத்துக்கு வந்தேன். ஸோ நம்ம தமிழ்நாடு இல்லை, இந்தியா அமைதி நாடுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இந்தியாவை வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம கண்டிப்பாக வந்து போற்றி புகழணும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இங்கே வந்து என்ன ஒரு விஷயம்னாக்க கவர்மெண்ட்டு சரியில்லை, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற நம்ம ஊரில் இல்லாத விஞ்ஞானியா, நம்ம ஊரில் இல்லாத அறிவாளியா, நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட்டாக, தெருவுக்கு தெரு ஆயிரக்கணக்கான டேலண்ட்ஸ் இருக்காங்க. தெருவுக்கு தெரு நம்ம இந்தியா பூரா 140 கோடி மக்கள் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஒரு 100 கோடி பேர்கிட்ட எல்லாருமே டேலண்ட்டு தான். ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதான் தன் குடும்பம் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஆமாம், என்னது, ஆமாம், என்னது, ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. மக்கள் நலம் என்றே சொல்லுவார், நம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். அது மாதிரி அவங்க மக்கள், அவங்க குடும்பம் சொல்லி 100 கோடி மக்கள். ஆமாம், 140 கோடி பேர்னா, 140 கோடி பேர் மக்கள் தொகைன்னா அது எடுக்கலை, சென்சஸ்லாம் எடுக்கலை. 2011 எடுத்தானுங்க. அதுக்கப்புறம் தான் ஆயிடுச்சு, 16 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் சென்சஸ் கூட எடுக்கலை. அது எப்போ எடுப்பானுங்களோ எடுக்க மாட்டானுங்களோ அதுவும் தெரியல நமக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு 100 கோடி மக்கள். ஆமாம், நம்ம இன்றைக்கி இந்தியாவில் வந்து இன்றைக்கி வறுமைக்குள் தள்ளப்பட்டுட்டாங்க. கொத்து அடிமைகளாக மாற்றி விட்டார்கள். அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. அதனால தான் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இளைஞர்களே, உலகம் முழுக்க வந்து சாபம் இப்பொழுது வந்து வேலை செய்கிறது. சாபம், ஏழை மக்களின் சாபம், பாதிக்கப்பட்ட மக்களின் சாபம், அப்பாவி மக்களின் சாபம். அந்த சாபம் கண்டிப்பாக பலிக்கும். புரியுதா? நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கராக இருந்தாலும் சரி, யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம். இப்போ பூனையின் காலம் இது, யானையின் காலம் அல்ல. யானையெல்லாம் அடித்து நொறுக்கிற காலம் இது. அதனால் தயவு செஞ்சு நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன், வாலிப பெண்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை வந்து, அதுதான் இந்த உலகத்தில் மாபெரும் செல்வம், பெரிய செல்வம் அதுதான். அதுங்களை நல்லா படிக்க வைங்க. எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நான் பேசுகிறேன் அவங்க கூடலாம். நான் 3 வயசு 4 வயசு 5 வயது குழந்தைகள் கூட ரொம்ப ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஓடுறேன், அவங்க கூட விளையாடுறேன், அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறேன். நல்லா டேலண்டடாக இருக்காங்க. அவங்கள நாசம் பண்ணாதீங்க. அவங்கள நீங்கள் நாசம் பண்ணிங்கன்னா நீங்கள் நாசமாகிடுங்க. உங்களை யாரும் அடித்து பிடிச்சிலாம் ஒன்றும் செய்ய வேண்டிய. ஏற்கனவே நாதாரிங்க, கிழம். நான் ஆனால் இளமையானவன், வயதில் அது பேர் இந்த மனதில். நான் கிழவன், ஆனால் மனசில் குழந்த மாதிரி. ஆமாம், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இத்தனை வயது வரைக்கும் நான் வாழ்ந்துருக்கிறேன்னா, யாரோ ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பாற்றுது தானே. அது நல்ல ஒழுக்கம்னு கூட சொல்லலாம். நல்ல ஒழுக்கம், பழக்க வழக்கம், அன்பு செலுத்துவது, புரியுதுங்களா? உலகத்தில் 2 விஷயந்தாங்க. 195 நாடு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த 195 நாடுகள்லேயும் 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வாழ்வாதாரம் இருக்குது. ஒன்று வந்து நல் ஒழுக்கம், அறம் படி வாழ்வது. இன்னொன்று வந்து அந்த நல் ஒழுக்கமும் அறமும் இல்லாமல் வாழ்வது. 195 நாடுகள்லேயும் இதுதான் வித்தியாசம்.
195 நாடுங்க. ஆனால் பழக்க வழக்கம் கை குலுக்குறது வித்தியாசப்படலாம். ஹாய்ன்னுவான், ஹெலோன்னுவான், சல்யூட்டுன்னுவான், மாமுன்னுவான், மச்சான்னுவான். அதில் வேணா கொஞ்சம் உண்ணுவதில், உடை உடுத்துவதில், உண்ணுவதில், அப்புறம் அந்த கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறானுங்க இல்லை, காலங்காலமாக ஏதோ மூட நம்பிக்கைகள் அப்படி சொல்லுவான். அதாவது மனோபலம் அது மாதிரி சொல்கிறது, ஜோஷியம் ஈஷம் இந்த மாதிரி அந்த சூனியம் கீனியன்னு சொல்கிறான் பாரு. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் வந்து எல்லா நாடும் இருந்தாலும் பட் ரெண்டு விஷயந்தான் முக்கியம். அறம்படி நல்லொழுக்கம் படி வாழுவது, இன்னொன்று அறம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது. இவ்வளோதான். நீ நல்ல ஒழுக்கத்தோட அறத்தோடு வாழு, கடைசி வரைக்கும் நீ நல்லா தான் இருப்ப. பொய் ரொம்ப வேகமாக போகும், ரொம்ப வேகமாக உன்னை கவுத்துடும். ஆனால் உண்மை நின்று வந்து உன்னை வந்து வாழ வைக்கும். அதனால் உன் குழந்தைகள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வம். அந்த குழந்தைங்களை தயவு செஞ்சு பாருங்கள். எவனுக்கும் எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாதீங்க, ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஆகிடும் உலகம். உங்களுக்கு தெரியுமா? இதோ இந்த புஸ்தகத்துலேருந்து தான் படிக்க போகிறேன். சின்னோடு தான், ஷார்ட் வீடியோ தான், ரொம்ப லென்த் இல்லை. உங்களுக்கு பிடிக்கும், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முறை இங்கே பாருங்கள், நீல நிற கண்ணன். கண்ணன் பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் தானே இருக்கிறார். கண்ணன் மேன், புலாங்குழல் மேன். எனக்கு அவர் பிடிக்கும். எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். ரொம்ப அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா அப்புறம் பெருசாகிடும். சரியா? இங்கே இந்த நீல நிற கண்ணன், சரியா? நீளம்ல ப்ளூ கலர் அதுதான். சுவாமி விவேகானந்தர் ஒரு சமயம் சென்னைக்கு வந்திருந்த போது ராஜாஜி அவர்களை சந்தித்தார். சரியா? அப்போது விவேகானந்தர் வந்து பார்வையில் வந்து கண்ணன் உருவப்படம் ஒன்று தெரிந்தது. அந்த இடத்துல கண்ணனுடைய ஃபோட்டோ உருவப்படம் ஒன்று தெரிந்தது. அப்போது என்ன பண்ணுறாரு, அந்த படத்தை ராஜாஜியிடம் சுட்டி காட்டி, அந்த ஃபோட்டோவை ராஜாஜிக்கிட்ட சுட்டி காட்டி, பகவான் உருவத்தை நீல நிறத்தில் ஏன் தீட்டி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் விவேகானந்தர். யாருக்கிட்ட கேட்குறாரு? ராஜாஜி கிட்ட கேட்குறாரு. பகவானுடைய படம் ஏன் ப்ளூ கலரில் நீல நிறத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்பது போல் யார்கிட்ட கேட்குறாரு விவேகானந்தர்? ராஜாஜி கிட்ட கேட்குறார். அப்போ அதுக்கு பாருங்கள், ராஜாஜி சொல்கிறாரு, கடலும் வானமும் நீல நிறத்தில் உடையவை. உண்மைதானே? கடலை பாருங்கள், ப்ளூ கலரில் தான் இருக்கும். வானத்தையும் பாருங்களேன், ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ அவை பறந்து விருந்து அளவிட முடியாத ஆழம் கொண்டவை. வானத்தையோ கடலையோ அழகிறது ரொம்ப கஷ்டம், முடியாது. சரியா? அப்போது பறந்து விருந்து அளவிட முடியாத ஆழம் கொண்டவை. கடவுளும் அப்படிதான். அதனால்தான் அவர் நீல நிறத்துடன் விளங்குகிறார். எப்படி? நீல நிறத்தோட ப்ளூ கலரோடு அவர் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் என்று பதில் கூறினார் ராஜாஜி. ராஜாஜியின் புத்தி கூர்மையை கண்ட விவேகானந்தர் அவரை மிகவும் பாராட்டினார். அன்பானவர்களே, இப்படித்தான், புரியுதுங்களா? இப்படி தான். ஆமாம், மனித குமாரர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், தெய்வ தூதர்கள் இருக்கிறார்கள். தேவனை யாராவது பார்த்தது உண்டா? அன்பானவர்களே, இந்த புத்தகம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியுமா? தேனி எஸ் மாரியப்பன் அவர்கள் எழுதிய புத்தகம் விஜயா பதிப்பகத்தில் கிடைக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், என்ன தான் வந்து சாட் ஜிபிடினாலும் சரி, என்ன தான் வந்து டீப் சீக்கினாலும் சரி, ஓப்பன் ஐயா இருந்தாலும் சரி, எவ்வளவோ விக்கிபீடியா அது லொட்டு லோசுக்கு லட்சம் சைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. என்ன தான் போனாலும் சில விஷயங்கள் நீங்கள் தேடினால் கிடைக்காது. அதெல்லாம் ப்ரோக்ராம் செய்யப்பட்டது. ஆமாம், இப்போ சாட் ஜிபிடியில் போயிட்டு திமுக கட்சி இல்லைன்னா தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பினாமிகள் எத்தனை பேர்னா அது சொல்லுங்கள். திமுக ஆட்சியில், திமுக கட்சியில் லட்சக்கணக்கான பேர்கள் வந்து பினாமிகள், எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவர்கள் யார் என்று தெரியுமா? பேர் தெரியுமா? ஊர் தெரியுமா? விளசம் தெரியுமா? அட்ரஸ் தெரியுமா? பேங்கில் போய் கேட்டால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஆனால் சரி, ஏதோ பெரிய ஜாட்டி இல்லை, டிபி சிக்கு இல்லை, ஓப்பன் ஐ இல்லை, நாப்பா என்ன ஓடுது ஏஐ
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுமா? திமுக கட்சியில் உள்ள பினாமிகள் பேரை சொல்லுமா? அதிமுக கட்சியில் உள்ள பினாமிகள் பேரெல்லாம் சொல்லுமா? சுவிஸ் பேங்க்கில் எவெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கான் எல்லாரும் பேரும் சொல்லுமா? துபாயில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு பேங்க் இருக்குது. ஆமாம், ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப், எந்த ப்ரூஃப்மே வேணாம். யார் தாலியை நீ எடுத்தாலும் சரி, இல்லை இந்த உலகத்தையே நாசம் பண்ணாலும் சரி, பணத்தை மட்டும் கொண்டு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணு போ. நீ யார் என்ன ஏது கேட்க மாட்டேன். துபாயில் அப்படி ஒரு பேங்க் இருக்குது. சொல்லுமா? ChatGPT சொல்லுமா இவர்கள் யார் என்று சொல்லுமா? ஆனால் அட்லீஸ்ட் நம்ம செந்தில் பாலாஜி அவங்க தம்பி அசோக் அவரையாவது கண்டுபிடித்து சொல்லுமா எங்கே இருக்கிறாருன்னு சொல்லாது. சரி, ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு அருமையான ஒரு விஷயம். அது இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் பேசியது வேறு, இப்போ சொல்ல போது வேறு. அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடக்கூடாது. நம்மால் போடுவான், நம்ம சூப்பராக போடுவான். என் முடிச்சு போடுறியா? குடியாரப்பய தானே, 1.25 கோடி குடியாரப்பயலுக்கு அப்புறம் முடிச்சு போடாமல் போடுவான், அதெல்லாம் போடுவான். ஆமாம், ஆனால் பொண்டாட்டிக்கு 3 முடிச்சு போடுறான். அதே ராத்திரி மேட்ரு முடிச்சுட்டு காலங்காலத்தில் அறுத்து போட்டுட்டு போகிறான். பொடாடே, சரி, அது அவனது ஜனநாயக உரிமை. எது? அது அவனது ஜனநாயக உரிமை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி வில்லியம் ஹோவர்டு டாஃப்ட், அமெரிக்க ஜனாதிபதி வில்லியம் ஹோவர்டு டாஃப்ட்டு ஒரு தடவை தனது குடும்பத்தாரோடு ஃபேமிலியோடு என்ன பண்ணுறாரு, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறாரு. அப்படி போன இடத்துல வந்து தன்னுடைய இளைய மகன், சின்ன பையன், அவன் என்ன பண்ணுறான், தரக்குறைவாக, ஆமாம், இளைய மகன் குமாரன் அவரை பற்றி மரியாதை குறைவாக பேசிவிட்டான். ஹோட்டலில் பப்ளிக் பிளேஸில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு ஜனாதிபதி. அந்த இடத்துல வந்து என்ன தான் பிள்ளையாக இருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி மரியாதை குறைவாக பேசும்பொழுது எல்லோரும் பார்ப்பாங்க தானே. அப்படி பார்த்தவர்கள் சிலர் வந்து உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஆமாம், அனைவரும் திகைத்து போய் ஜனாதிபதியை பார்த்து நல்லா திகைச்சு போகிறாங்க. என்னடா அந்த பையன் இந்த மாதிரி பேசுதே, ஒரு ஜனாதிபதி, அதுவும் அமெரிக்க ஜனாதிபதி என்பது யார், ஏற்பட்டவர் அவர், அவரை போய் அப்படி பேச முடியுமா? அமெரிக்காவில் அமெரிக்க ஜனாதிபதி தான் எல்லாமே. அந்த ஜனாதிபதிக்காக எல்லாரும் உயிரை விடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியை மரியாதை உறவா ஹோட்டலில் தான் பிள்ளையாக இருந்தால் கூட மகனாக இருந்தால் கூட பேசிட்டா சும்மா இருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி பேசுகிற உடனே அப்படி எல்லோரும் திகைத்து போகிறார்கள். அப்படியே வெறிச்சு பார்க்குறான், எங்கே பார்க்குறான், அப்படி பார்க்குறான், இப்படி பார்க்குறான், எங்கே பார்க்குறான், மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான், அவரை பார்க்குறான். அப்புறம் அவர் பொண்டாட்டியை பார்க்குறான். யார்? ஜனாதிபதி இருக்கிறாரு இல்லையா, யார்? நம்ம வில்லியம் ஹோவர்டு டாஃப்ட் அவருடைய மனைவியை பார்த்துட்டு கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, அவரது மனைவி மகன், ஆமாம், இல்லை உங்கள் மனைவி வந்து அந்த உங்கள் பிள்ளைய கடிகாதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரை பார்த்துட்டு? ஜனாதிபதியை பார்த்துட்டு. என்னங்க உங்கள் மனைவி சும்மாவே இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைய கண்டிக்க மாட்டாங்களா? இப்படி பேசுகிறாங்க, மரியாதை குறைவாக பேசுகிறாங்க, அதுவும் ஹோட்டலில் பேசுகிறாங்க. அதுவும் எங்களை மாதிரி மக்கள், உங்களை தெய்வமாக நினைக்கிற மக்கள் நாங்கள், எங்கள் இதற்கு இப்படி மரியாதை குறைவாக பேசுகிறாரு உங்கள் மகன், அதை உங்கள் மனைவி கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. அப்போ வந்து ஜனாதிபதி சொல்கிறாரு, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். அதாவது அவன் என்னை அவனது அப்பா என்ற முறையில் அவமரியாதையாக பேசியிருந்தால் கண்டிக்கப்பட வேண்டியது தான். எப்படி? அவன் என்ன ஆனால் என்னை மீன்ஸ் அவரை அப்பா என்ற தொனியில் மரியாதை குறைவாக பேசியிருந்தால் கண்டிக்க வேண்டியது தான். ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தண்டிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. இப்போ ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் தண்டிக்காமல் விட்டு விட்டால் அது நாதாரி ஆகிடும், தேச துரோகி ஆகிடும், உலக பாவ கொடூரனாக மாறி போயிடும், இப்படி போய்டும். அதனால் ஒரு தந்தையானவன் குடும்பத்தில் உள்ள நபர்களை பிளட் சர்க்குலேஷன், ஆமாம், அந்த சர்க்கிளில் உள்ளவங்களை கண்டிக்கணும், பைபிள் சொல்லுது. அதை அவங்க பைபிள் படி வாழ்கிறவர்கள் தானே. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவன் ஏன் என்ன ஒரு தந்தை, நான் ஒரு தந்தை என்ற ஒரு அடிப்படையில் அவன் என்னை தப்பாக பேசுதான், அவன் மூஞ்சி மேலே 4 அடி அடிக்கலாம், கண்டிக்க வேண்டியது தான், கரெக்டு தான், அது எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அவன் எப்படி பேசுவான்? ஆமாம், ஆனால் நல்ல கவனிங்க, ஆனால் இந்த நாட்டின் ஜனாதிபதி என்ற முறையில் பேசியிருந்தால் அது அவனது ஜனநாயக உரிமை. வாட் பியூட்டிஃபுல் வரிங்க இது, வாட் அ பியூட்டிஃபுல் டைலாக். அவன் இந்த நாட்டின் ஜனாதிபதினா என்ற அடிப்படையில் அவன் பேசி இருந்தால் அது ஜனநாயக உரிமை. நியாயம் தானே, மக்களாட்சி தானே, டெமோக்ரஸி தானேங்க. அப்போ அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவன்
ஒரு ஜனாதிபதி என்ற முறையில் நான் தவறு செய்திருப்பேன், இல்லை எதையோ ஒன்று சொல்லியிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் அவன் மரியாதை குறைவாக பேசியிருந்தால் அது அவனுடைய ஜனநாயக உரிமை. இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஏன் நம் 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 நாடுகளில் அது இல்லை? ஏயா உன் காசு என் காசு, உன் வரி என் வரி, ஓ ரத்தம் என் ரத்தம், அட்டைப்பூச்சியா மூட்டைப்பூச்சியா உறிஞ்சி குடிக்கிறாங்க எல்லா அரசியல்வாதியும் அதிகாரிகளும் அரசு துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற முதலாளியா நாம் இல்லைன்னா போலீஸ்காரர் இருக்கிறாரா? பஸ்ஸு ஓட்டுருவேன், கவர்மெண்ட்டில் பஸ்ஸு ஓட்ட முடியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக தான் வாழ முடியுமா? கவர்மெண்ட்டுனாவே அதில் கழுதை மேய்க்கிறவனுக்கு கூட சம்பளம் கொடுக்குறவன் நம்ம தான் முதலாளி. அப்போ நம்ம யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம். மந்திரியை கேட்கலாம், ஜனாதிபதியை கேட்கலாம், பிரதம மந்திரியை கேட்கலாம், முதல் அமைச்சரை கேட்கலாம், யாரை வேணால் எந்த கேள்வி வேணால் கேட்கலாம். ஏன்னா ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் ஜனாதிபதியை முதல்ல அமெரிக்காவில் தான் வந்து ஜனநாயகம் பிறந்தது. 200 வருடங்களுக்கு முன்பு ஃபஸ்ட்டு ஜனநாயகம் எங்கே உதித்தது? அமெரிக்காவில் தான் உதித்தது. அப்போ தான் இப்போ இங்கெல்லாம் வந்திருக்கு. அது வேண்டாம், ரொம்ப பழைய கதைக்கு போகாதீங்க. அப்புறம் நான் அது போயிடுச்சு. இப்போ 7 நிமிஷம் போயிடுச்சு. 2 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறேன். 7 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடுதுங்க. என்னங்க பண்ணி தொலைகிறது? இல்லை, இது பெரிய வியாதி ஆயிடுச்சுங்க எனக்கு. இதை பேச ஆரம்பித்தா அப்படியே லொடோ 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 லொடோன்னு விட்டா நாளைக்கு காலையில் வரைக்கும் பேசிக்கின்னு இருப்பேன். பெரிய நோய், டிசீஸ். இந்த டிசீஸ் எங்கிட்டருந்து எப்போ போகுன்னே எனக்கு தெரியல. சரி விட்டுருங்க. ஸோ ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி, தட் இஸ் வாட். கேள்வி கேட்க வேண்டும். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற மனிதன் வாழவே முடியாது, ஒரு நாள் வாழ முடியாது. பொய் வேகமாக போகும், உண்மை மெதுவாக ஒர்க் அவுட் பண்ணும். அதனால் இந்த ஜனநாயக நாட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ கேள்வி கேட்கலாம். பேச்சுரிமை உண்டு. அதை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் ஏன் இந்த நாட்டில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் இளைஞர்களும் வாலிப பெண்களும் கேள்விகளையே கேட்பது இல்லை, போராட்டங்களையே நடத்துவது இல்லை? எவ்வளோ வன்முறைகள் நடக்கிறது, எவ்வளோ கலவரங்கள் நடக்கிறது, எவ்வளவு சீர்கேடுகள், எவ்வளவு அயோக்கியத்தனங்கள், எவ்வளோ முரண்பாடுகள். எந்த வாலிபனும் எந்த வாலிப பெண்ணும் கேள்வியே கேட்க மாட்டுறாங்க. ஒரு கண்ட விஷயத்துக்கெல்லாம் கோயில்ன்றான், அதுன்றான், ஊர்வலன்றான், மீட்டிங்ன்றான், டிராஃபிக் ஜாமுன்றான், அடிச்சுக்கிறான், திருடுறான், கொள்ளடிக்கிறான், கூட்டமாக. ஆனால் தன் மக்களுக்கு, தன் நாட்டு மக்களுக்கு, தன் இரத்த உறவுகளுக்கு கண்ணுக்கு முன்னால் மிகப்பெரிய கலவரம், மிகப்பெரிய பொண்ணை கண் எதிர்க்க கற்பழிக்கிறான், பார்த்துக்கிட்டு நின்றுக்கிறான். அதையும் பப்ளிக் பார்க்குறான், ஃபோட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், யூடியூப்பில் போட்டு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேவலமான மனிதனை திருந்துகடாடே ப்ளீஸ். உன் கண் எதிர்க்க உன் மனைவி, உன் கண் எதிர்க்க உன் தங்கை, உன் கண் எதிர்க்க உன் அக்கா, உன் கண் எதிர்க்க உன் பாப்பா கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியலுக்கு உட்படுத்தப்படுகிறார். நீ என்னடா மயிறு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு. அப்புறம் வேர் கண் எதிர்க்க நடக்கக்கூடிய குற்றங்களை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் கடவுள் 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 நீ ஊராக போய் தேடுறிய. கடவுளை தேடாதே, நீயே கடவுளாய் மாறு. அங்கே தீர்ப்பு கொடுத்துடு. தீர்ப்புனா என்ன? கொன்னுடுறா. நீயே அந்த இடத்துல கடவுளாக மாடு. அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டான், சட்டத்தில் கையில் எடுத்துக்கிட்டான், நீ அவனாவது சொல்கிறானா அவன் கழுத்தியும் வெட்டு. யார் இங்கு வாழ்வதற்கு 2 தான். ஒன்று வல்லவனாய் இருக்க வேண்டும், இன்னொன்று வலிமை இல்லாதன. ஐயா ஏறி மிதி, ஐயா மிதி நல்ல மிதி, நல்ல மிதி தான். என் பொண்டாட்டி இதோ இருக்கா, அவளையும் கூட்டிகிட்டு போய் நல்லா மிதி. எல்லாம் வேணாம் சொல்லிட்டேன். இயற்கை வந்து இருக்குது. நான் சொன்னேன் ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன், உலகம் பூரா பயங்கரமான, அதுவும் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஜனவரியில் இருந்து ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அழிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. பெரிய பெரிய அழிவுகள்லாம் அமெரிக்கா சந்தித்து கொண்டு இருக்கிறது. மற்ற நாடுகள்லாம் ரொம்ப நாளாகவே பார்த்துனுக்குது. இஸ்ரேல், ரஷ்யா, காசா, உக்ரைன்,
இது மாதிரி அங்கெல்லாம் பாவம் ஒரு நாளைக்கு 300 பேர் 400 பேர் 500 பேர் 1000 பேர்னு போரில் அப்பாவி மக்கள் செத்து கொண்டு இருக்கிறான். இங்கே நீ வந்து ஏமாற்றி ஆட்டையை போட்டு திருடி கொண்டு இருக்கிற, கூட்டம் கூட்டமாக மீட்டிங்குன்ற பேரில் நீ வந்து நாசப்பத்துன்னுக்கிற. அதான் நல்லது, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஆமாம், இந்த முறையாவது யாருக்குமே எந்த கட்சிக்காருக்குமே ஓட்டு போடாதீங்க. 2026 நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறான தலைவர்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா தலைவன் உங்களை வந்துலாம் அழிக்க மாட்டான். தலைவன் அழிக்கிறது 60-70 வருஷமாக நடந்துக்கிறது. அவங்க எதையும் செய்ய மாட்டான், போக மாட்டான், வருவான், சுருட்டுவான், வச்சுப்பான், பொய் வாக்குகள் தருவான், பொய் வாக்குறுதிகள் தருவான், இதை செய்கிறனுவான், அதை செய்கிறனும், ஆனால் செய்ய மாட்டான். ஒன்று அவன் காலங்காலமாக சொல்கிறதையும் செய்கிறதையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நான் இயற்கை 2026 மொத்த குற்றங்களுக்கும் யார் காரணம்? மக்கள் தானே காரணம். மக்களை முழுசாக விழுங்கிடும், கடலை வர வைக்கும். ஏடா கடலில் சுனாமி வரும்னு தெரியும், கடல் வந்து உள்ளார கடலை வந்து சென்னை கடலுக்குள்ளார போயிடும்னு எல்லாருக்கும் தெரியும், குட்டி பாப்பாவுக்கு கூட தெரியும். அங்கே போய் சமாதி கட்டி வச்சுருக்கீங்க. அண்ணாவுக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, கருணாநிதி கடலுக்குள்ளே போகுன்னே தெரிஞ்சு அங்கே சமாதி கட்டி வச்சுருக்கீங்களா? என்னடா உங்களுடைய அறிவும்? உலகத்தில் எங்கேயுமே பீச்சில் சமாதி எங்கேயுமே கிடையாது. இந்த ஊரில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எங்கேயாவது கடல் கரையில் போய் சமாதி எவனா வைப்பானா? எத்தனை கோடி ரூபாய்கள் யார் வீட்டு போனோம்? கடலுக்குள்ளே போகிறதுக்கு போய் அங்கே கட்டி வச்சுருக்காம்பா. உலகம் பூரா கடற்கரை ஓரங்கள் பூராவும் எல்லாம் மீன், ஆமை, டால்ஃபின், மிக அரிய பல்லுயிர்கள், ஆழத்தில் இருக்கிற மிக அதிசயமான பல்லுயிர்கள் எல்லாமே வந்து கடற்கரை ஒதுங்குது, சாவுது. ஏன்னா உங்களுடைய கண்மூடித்தனம், உங்களுடைய அறியாமை கொஞ்சம் கூட வந்து தெளிவில்லையே. எவ்வளோ நாளைக்கு வந்து ஒரு மனிதன் கத்தி கொண்டு இருப்பான்? என்ன மாதிரி கொஞ்சம் பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால் இன்னும் இயற்கை உலகத்தை அழிக்காமல் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ கிழ பசங்க. நீலாம் செத்து போடுவேன் எப்படி பார்த்தாலும். இன்னும் என் கணக்குப்படி ஆமாம் எல்லாம் 60, 70, 80, 90 போயிடுச்சு. ஏற்கனவே ஏகப்பட்ட நோய். அதிமுககாரங்க, திமுககாரங்க நல்லா சொல்கிறேன், எல்லாம் சாவ போகிறீங்க. நீயே நோயில் செத்து போடுவேன். அதுக்கப்புறம் அந்த கட்சியில் எவன்டா இருப்பா? சின்ன பிள்ளைங்களாம் ஒன்றும், சின்ன பிள்ளைங்க டேலண்ட், அறிவு சும்மா அப்படி இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன், வீடியோஸ் பார்க்குறேன், கிளிப்பிங்ஸ் பார்க்குறேன். செம்ம டேலண்ட்டாக இருக்காங்க சின்ன பிள்ளைங்கள்லாம். நானும் சரி உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டான். பசங்க அவன் செத்து போட்டான்னா அவன் ஓட்டு வைங்க எவ்வளோ? 2 கோடி, 2.5 கோடி, 3 கோடி, 8 கோடி, 400 கோடி, 800, 1,00,000 கோடி, மயிறு கோடி போல தெருக்கோடி நக்கின்னு போகிறது. அந்த கிழப்பை எல்லாம் சாவ போகிறான், கிழவி எல்லாம் சாவ போகுது. அதுக்கப்புறம் யாரும் நீ போய் கூட்டின்னு முடியாது, ஊப்பியெல்லாம் கூட்டின்னு வர முடியாதுப்பா. கிழவன் கழுவி செத்து போயிட்டா அப்புறம் ஊப்பி எங்கேருந்து வருவான்? சின்ன பசங்களாம் வர மாட்டானு. சின்ன பசங்களாம் அவன் ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாமல் நிறையா படிச்சுட்டு என்ஜினியர் படித்தவங்களாம் வந்து என்ன வேலைக்கு போகிறான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ஜினியரிங் படித்தவன் டாஸ்மாகில் வேலை செய்கிறான்டா. டாஸ்மாகில் போய் வேலை செய்கிறான், வேலை கிடைக்காம. வேணுமா வேலை கொடுத்துட்டாரான், வேலை கிடைக்குமா மயிரை புட்டிங்கன்னா கூட. டாஸ்மாகில் என்ஜினியரிங் படிச்சுட்டு டாஸ்மாகில் வேலை செய்கிறான். பாவம் இதெல்லாம் சகிக்க முடியலை. என்ன சோறு விற்கிறான் அந்த ஜிகிட்டாவா ஏதோ மோட்டர் சைக்கிளில் போய் இருப்பானுங்களே, ஊராக சோறு கொடுக்குறான். எவ்வளோ படித்து விட்டு இவர் பிடிங்கி ஒரு வேலை கொடுக்குறாராம். வேலை வாய்ப்பு கிடைக்குமா? பசங்களா நான் சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க தயவு செஞ்சு இந்த கட்சிக்காரன் அவன் பின்னாலெல்லாம் போய் உன் குழந்தைங்களுக்கு பாவம் செய்யாத. அப்பா அம்மா செய்கிற பாவம் பிள்ளைகளை சேரும். இளைஞனே, நீ பாவம் லவ் பண்ணியோ எப்படி பண்ணியோ, காசு இருந்ததோ காசு இல்லாமல் காதல் பண்ணியோ காதல் பண்ணாமல் கல்யாணம் கட்டினியோ கண்டிப்பாக குழந்தை பெற்றுப்பேன். அந்த குழந்தை பெற்றுக்கிட்டு அதை தயவு செஞ்சு நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்க, அதுக்கு தேவையான அறிவு, அதுக்கு தேவையான அதை ஆசைப்படுறதெல்லாம் நீ செய்யணும்னா இந்த தரித்திரம் பிடிச்ச திருட்டு கட்சிக்காரங்க பின்னால் போவாத. அவங்க நிழல் கூட உன் மேலே படாமல் பார்த்துக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி
விவசாயி. கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வச்சி முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. வழங்கும் குணமுடையோன் விவசாயி. விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில். உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி கருப்பெண்ணும் சிவப்பெண்ணும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய். கருப்பெண்ணும் சிவப்பெண்ணும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய். பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி. பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. விவசாயி. விவசாயி கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. பறந்திட வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி. பறக்க வேணும் ஒரே ஒரு சின்ன கொடி. அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி. பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி. விவசாயி. விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. Coming over me, there is wonder in most everything I see. Not a cloud in the sky, gotta say my eyes. And I won't be surprised that it's a dream. There is wonder in most everything I see. Not a cloud in the sky, got the sun in my eyes. And I won't be surprised if it's a dream. Everything I want the world to be is now coming true, especially for me. And the reason is clear, it's because you are here. Your name is Everything I want the world to be is now coming true, especially for me. And the reason is clear, is because you're here. You're the nearest thing to heaven that I've seen. everything I want the world to be
is now coming true, especially for me. And the reason is clear, it's because you are here. You're the nearest thing to heaven that I've seen. I'm on the top of the world. I'm on the top of the world looking down on creation. I'm the only explanation I can find. Down on creation, and the only explanation I can find is the love that I found ever since you've been around. Your love's put me at the top of the world.